இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அருளும் ஆசீர்வாதம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் மனிதன் எத்தனை ஆறுதல் சொன்னாலும், எத்தனை விதமான நம்பிக்கையை நமக்கு கொடுத்தாலும், ஒரு நேரத்தில் வார்த்தைகள் நம்மை பலகீனப்படுத்திவிடும். அதே வார்த்தைகள் நம்மை கண்ணீர் விட செய்துவிடும். தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சந்தோஷம். வார்த்தை தான் சந்தோஷம். நாம் எதை சந்தோஷமாக எண்ணுகிறோம்? ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேக மனிதர்கள் கண்ணீரோடு நின்றபோது ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்தார். சிஷ்யர்கள் போன படகிலே புயல் அடித்த போது, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னபோது, கடல் பொங்கிய கடல் அமர்ந்தது. சிஷ்யர்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கியது. ஆம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக கேளுங்கள். ஆண்டவரே, உங்க வார்த்தையை தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை தேடி ஓடி வருகிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமக்கு சுத்தமாக்க எனக்கு சுத்தமாக்க உம்மால் ஆகும். போ, உனக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அவன் பிரமித்து விட்டான், ஆச்சரியப்பட்டான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட வியாதியின் நிமித்தம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். கடன் பிரச்சனையினால் கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்ணீரை துடைக்கும். மனதளவில் பல பிரச்சனைகள், பல மனிதர்களால் பிரச்சனை, பணி செய்கிற இடத்திலே பிரச்சனை, சூழ்நிலைகளின் பிரச்சனைகள் நொறுங்கி போயிருக்கலாம். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும். ஆண்டவரே, கேட்போம். ஆண்டவரோடு கூட பேசுங்கள். ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்தும் என்று நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் கேட்போம். தாவீது, யோபு அதனால்தான் சொல்லுகிறான், நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஒரு நம்பிக்கை, ஒரு அற்புதம் செய்வார். எப்பொழுது செய்வார்? ஏக்கம், ஏக்கம், ஏக்கத்தின் மேல் ஏக்கம் பெற்று காத்திருக்கிறார்.
இந்த விசுவாசம், தேவன் மேல் உள்ள விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம். தாவீது சங்கீதம் 16:7 சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை தருகிற கர்த்தர், வார்த்தையால் பேசுகிற கர்த்தர், வேத வசனத்தினால் பேசுகிற கர்த்தர். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, வார்த்தையால் எங்களோடு பேசுகிறவர், எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், கண்மணியைப் போல எங்களை காத்தரும். உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.